ஹாய். இப்போ நாம் வந்து போன வீடியோட தொடர்ச்சியாக இப்போ நாம் இந்த இந்த ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட்டில் வந்து ரிசல்ட்ஸை வந்து காண போகிறோம். ஓகே, இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு க்ரிட்டீரியா தந்திருக்காங்க பாருங்கள். ரிசல்ட்ஸை காண்றேன்னு சொன்னால் அவர் எவரேஜ் மார்க்ஸ் வந்து 50ஓட பெருசாக இருந்தால் வந்து என்னென்று சொல்லட்டாம் பாஸ் என்று சொல்லி கொடுக்கட்டாம். இப்போ 50ஓட இவர் கூடுதலான 50ஓட கூடுதலான எவரேஜ் புள்ளி எடுத்திருப்பாருண்டா, சராசரி வருமானம் எடுத்திருப்பாருண்டா, அவர் ரிசல்ட்ஸ் வந்து என்ன இருக்கணும், பாஸாக இருக்கணுமாம். அப்படி இல்லாட்டி என்ன இருக்கணுமாம், ஃபெயிலாக இருக்கணுமாம்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த இந்த முறையில் நாம் இங்கே வந்து அவுட்புட் எடுக்கிறோண்டா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னால் இஃப் கண்டிஷன் தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க ஒரு கண்டிஷன் ஒன்று வைக்காங்க. என்ன கண்டிஷன்? எவரேஜ் ஆனது 50ஐ விட பெருசாக இருக்கும் என்றால் இங்கே வந்து ரிசல்ட்ஸ் என்ன வரணும், பாஸ் என்று வரணும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஃபெயில் என்று சொல்லி வரணும். அப்போ நம்மளுக்கு அந்த இஃப் கண்டிஷன் தெரிஞ்சிருந்தால்தான் ரைட் நம்ம வந்து என்ன செய்யலாம், அதில் அவுட்புட்டை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரைட், இப்போ இஃப் கண்டிஷன் என்று சொல்கிற நேரம் ரைட் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் இங்கே பாருங்கள், ஈக்குவல் இஃப். ரைட், நம்ம வழமையாக எந்த கண்டிஷன் எக்ஸில் செய்யும் போதும் ஃபஸ்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணிவிட்டு இஃப் கண்டிஷன் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுறோம். ரைட், இந்த லாஜிக்கல் டெஸ்ட்ன்ற ஒரு கேட்கலாம். இந்த லாஜிக்கல் டெஸ்ட்டுங்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு கண்டிஷனை எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னால் அதில் ஒரு லாஜிக்கல் டெஸ்ட்ன்னு இருக்கணும். அதாவது ஒன்று அந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் என்ன, ரைட், அடுத்தது வந்து ஃபால்ஸ் ஆனால் என்ன. ரைட், ஒன்று ஒரு இஃப் கண்டிஷனில் ஒரு ட்ரூ இருக்கும், ஒரு ஃபால்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு லாஜிக்கல் கண்டிஷன் இருக்கும். அந்த லாஜிக்கல் கண்டிஷன் வந்து ட்ரூ ஃபால்ஸ் அடிப்படையாக வச்சு என்ன செய்யும், வேலை செய்யும். உதாரணமாக இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் கிரேட்டர் தென், சரி, லெஸ் தென், ரைட், கிரேட்டர் தென் ஈக்குவல், ரைட், லெஸ் தென் ஈக்குவல், இப்படியான ஆப்ரேட்டர்ஸ்கள் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கும், தெரிஞ்சிருக்கும். நம்ம இதுக்கு முதல் நம்ம இதை பாவிச்சிருக்கோம். உதாரணமாக இப்போது இது வந்து கிரேட்டர் தென் என்று சொல்லுவோம். இந்த சிம்பிளை வந்து என்ன சொல்லுவோம், கிரேட்டர் தென் சொல்லுவோம். இப்போ உதாரணமாக 100, ரைட், இதில் இப்படி இருந்தால் என்ன அர்த்தம், அதாவது நம்ம சொல்கிற கண்டிஷன் வந்து 100க்கு பெருசாக இருந்தால், 100க்கு பெருசாக இருந்தால் என்னென்ன பெருமானம் அங்கே வரும், 101, 102, 103 இப்படியான பெருமானங்கள் என்ன செய்யும், இங்கே வந்துட்டு தொடர்ச்சியாக என்ன செய்யும், இப்படியான பெருமானங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். ரைட், இப்போது 100 விட குறைஞ்சது, 100 விட குறைஞ்சதுன்னு சொல்கிற நேரம் என்ன வரும், 99, 98, 97, 96 இப்படியான பெருமானங்கள் என்ன செய்யும், தொடர்ச்சியாக இதில் வந்து திரிக்கப்படும். ரைட், இப்போ இதில் சொல்கிறாங்க என்ன, கிரேட்டர் தென் ஈக்குவல், பெரிது சமன். ரைட், உதாரணம் இப்போ நம்ம 100 விட பெரிது அல்லது சமன் என்ன வரும், இங்கே என்னென்ன பெருமானம் அதுக்கு வரும், 100 வரும். ஏன், 100க்கு சமனாகவும் இருத்தல், அதோட 100ஓட பெருசாகவும் இருக்கணும். அப்போ 100, 101, 102 இப்படியான தொடர்ந்து இதுக்காங்கள் இருக்கிற பெருமானங்கள் இங்கே வரப்போகுது. சிறிது அல்லது சமன்கிற நேரம் எப்படி வரும், 100ன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து 99, ரைட், 98, 97 இப்படியான பெருமானங்கள் என்ன செய்ய போகுது, வந்துட்டு இருக்க போகுது. அடுத்த இருக்கு என்ன, சமன்கிற ஒன்று இருக்குது. உதாரணமாக சமன் என்று சொல்கிற நேரம் என்ன வரும், 100 சமன் என்று சொன்னால் 100க்கு ஈக்குவலான பெருமதி. அப்போ என்ன வரப்போகுது, இதில் இந்த 100ங்கிற பெருமானம் தான் வரப்போகுது. 100க்கு சமனாக இருக்கணும் அந்த பெருமதி. ரைட், இப்படியான விஷயங்களை வச்சா நம்ம என்ன செய்யலாம், இந்த இஃப் கண்டிஷனை இந்த ஆப்ரேட்டர்ஸில் வச்சா பாவிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தந்த கிரிட்டீரியா அடிப்படையில்
இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஷீட்டை பார்ப்போம். நம்மளுக்கு அந்த கிரிட்டீரியா அடிப்படையில் என்ன செய்யணும், இந்த எவரேஜில் இருக்கிற மார்க்ஸ், இந்த எவரேஜில் இருக்கிற இந்த பெருமானம் வந்து எத்தனை இருக்கணும், 50ஓட பெருசாக இருந்தால் வந்து பாஸ் என்றும், அதோட குறையண்டா என்னென்னு சொல்லணும், ஃபெயில் என்றும் போடணும். அப்போ நம்ம இங்கே பார்த்தா விளங்கும் உங்களுக்கு. இப்போ என்ன செய்யணும், இப்போ இதுக்கு கொண்டு கண்டிஷன் எழுதணும். நம்ம எப்படி பாருங்கள், இடத்த எழுதுகிறோம். எப்படி எழுதணும், ஈக்குவல் இஃப், ரைட், இஃப் என்னது, நம்ம என்னத்தை பார்க்கணும், என்ன இருக்கிற மார்க்ஸ் எவரேஜை பார்க்கணும். உதாரணமாக அங்கே எவரேஜை பார்க்கணும், ரைட், எவரேஜ், ரைட், என்ன இருந்தால் பெருசாக இருந்தால், யாரோட எதோட 50ஓட பெருசாக இருந்தால், ரைட், கமா, ரைட். இப்போ என்ன செஞ்சுக்கிட்டோம், நாம் லாஜிக்கல் கண்டிஷனை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், இங்கே வந்து எழுதிட்டோம், கண்டிஷனை இங்கே எழுதிட்டோம். அடுத்து இந்த கமாங்கிற பராமீட்டருக்கு அங்கால வந்து இருக்கிறது என்னன்னு சொன்னால் வெலு இஃப் ட்ரூன்னு சொல்லுவோம், ரைட். இந்த வெலு, இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆனால், ரைட், இந்த கண்டிஷன் வந்து உண்மையானால், இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆனால் என்ன செய்யணும்னு சொல்லி சொல்கிறத வந்து அண்ணன் இருக்கிறது, ரைட். பார்த்த வழங்கும் அந்த கண்டிஷன் வந்து வெலு, அந்த இந்த கண்டிஷன் வந்து உண்மையான என்ன செய்யணும், நம்மளுக்கு பாஸ் என்று வரும், ரைட். அடுத்த பராமீட்டர், அடுத்த கமா போட்டதுக்கு பிறகு அங்கே இருக்கிறது என்னென்னா வெலு இஃப் ஃபால்ஸ். அதாவது முதலாவது கமா வந்து என்னத்தை குறிக்கும், முதலாவது கண்டிஷன் நம்ம எழுதினதுக்கு பிறகு, இந்த கண்டிஷனை எழுதினதுக்கு பிறகு முதலாவது கமாவை பராமீட்டர் அந்த கமா பாஸ் பண்ணுற நேரம் முதலாவது இருக்கிறது என்ன, வெலு இஃப் ட்ரூண்டா என்ன, வெலு, அதாவது நம்ம இந்த கண்டிஷன் வந்து உண்மையானால் அதுக்கு என்ன வரணும், ரைட். அதே நேரம் அடுத்த கமா போகிற நேரம் வெலு இஃப் ஃபால்ஸ், அதாவது இந்த கண்டிஷன் இல்லையண்டா. இப்போ உதாரணமாக நம்ம பார்த்தோம், நீங்கள் பார்த்த நேரம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். உதாரணமாக இந்த எவரேஜுங்கிறது வந்து 50ஓட பெருசாக இருந்தால் நம்ம பாஸ் என்றும், 50ஓட சின்னதாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், ஃபெயில் என்றும் சொல்லி போகணும். இப்போ நம்ம வந்து கண்டிஷன் இருக்கோம், எவரேஜுங்கிற பெருமானத்தை செக் பண்ணுங்கள், பெருசாக இருந்தால் 50ஓட பாஸ் என்றும், கமா அடுத்தது என்ன இருக்க போகுது, ஒன்று பாஸ் என்று வரணும், 50ஓட பெருசாக இருந்தால் பாஸ் என்று வரணும், அப்படி இல்லாட்டி என்ன ஃபெயிலுங்கிறது வரும். இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் அந்த பிரேக்கெட்டை வந்து என்ன செய்யணும், முடிக்கணும். முடிக்கிற நேரம் என்ன செய்யும், இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும். நம்ம இப்போ இதை வந்து எக்ஸலில் இப்படி செஞ்சு பார்ப்போம், ரைட். ஓகே, இப்போ நம்ம இந்த எக்ஸல் சீட்டில் வந்து நான் இங்கே கண்டிஷன் எடுக்கிறேன். பாருங்கள் என்ன கேட்குது, லாஜிக்கல் டெஸ்ட்டை வந்து கேட்குது, ரைட். அப்போ லாஜிக்கல் டெஸ்ட் என்ன, இங்கே வந்து நான் கொடுக்க போகிறேன் என்ன, இந்த எவரேஜுங்கிற செல்லை கிளிக் பண்ணுறேன், இந்த அமிலங்கிற ஒரு இந்த எவரேஜுங்கிற செல் என்ன செய்கிறேன், கிளிக் பண்ணுறேன். இவர் பெருசாக இருந்தால் எத்தனையோட, 50ஓட பெருசாக இருந்தால் கமா என்ன செய்யணும், இப்போ வெலு இஃப் ட்ரூ, அது உண்மையாக இருந்தால் என்ன செய்யணும், என்ன ரிசல்ட்ஸ் வரணும், பாஸ்ங்கிறது வரணும். நல்லா நினைவில் வச்சுக்கொள்ளுங்க, இந்த இந்த பெராமீட்டரில் வரக்குள்ள இந்த வெலு இஃப் ட்ரூவில் வந்து இங்கே கேட்குது என்ன, வெலு கேட்குது, அதாவது இலக்கம், இலக்கம் இந்த நேரத்தில் வரும் மாதிரி இருந்தால் அந்த டபுள் கொட்டேஷன் போட தேவையில்லை. அதே இது கரெக்டர் எழுத்துக்கள் நாம் எழுதணுன்றா கட்டாயம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் பட் அதை டபுள் கொட்டேஷன் போட்டு தானே என்ன செய்யணும், இங்கே வந்து இந்த பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். அதாவது இந்த வந்து வெலு இஃப் ட்ரூங்கிறத வந்து நீங்கள் என்ன செய்யணும், எழுத்தில் வரணும்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து நீங்கள் டபுள் கொட்டேஷனுக்குள்ள என்ன செய்யணும், இந்த இதை வந்து நீங்கள் இந்த ட்ரூ ஃபோல்ஸுங்கிறத வந்து போட வரும், ரைட். வெலு இஃப் ட்ரூன்னா என்ன வரும், பாஸ் என்று வரும். இப்படி இல்லாட்டி என்ன வரும், வெலு இஃப் ஃபால்ஸ்ன்னு சொன்னால் ஃபெயில் என்று வரப்போகும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் பாருங்கள், என்ன வருது, இவர் வந்து 51.33 எடுத்திக்காரு. அப்போ இவருக்கு என்ன வரணும், பாஸ் என்று வரணும், ரைட். அப்போ இவருக்கு என்ன வரணும், இவர் 45.67 எடுத்திக்காரு. அப்போ இவருக்கு என்ன செய்யணும், ஃபெயில் என்று வரணும். அப்போ நான் என்ன செய்கிறேன், நம்ம வளமையாக செய்கிற மாதிரி
இங்கே ட்ராக் பண்ணி வரும். என்ன செஞ்சிருக்கு சரியான முறையில் வந்து இவர் வந்து 51.33 எடுத்த இவருக்கு பாஸ் என்றும் 50ஓட கூட எடுத்த ஆளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு பாஸ் என்றும் 50ஓட குறைய எடுத்த ஆளுக்கு என்ன ஃபெயில் என்று சொல்லி வந்து ரிசல்ட்ஸை போட்டுது. ரைட், ஓகே.